மத்திய அரசின் கடலோர சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டப்படி சாலை மற்றும் ரயில் போக்குவரத்திலிருந்து சரக்குகளை கடலோர கப்பல் போக்குவரத்திற்கு மாற்றுவதற்கான ஊக்கத்தொகைகள் இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது. 2047க்குள் கடலோர மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளின் பங்கினை 12% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களான சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஏற்றுமதியாளர்களுக்கு இனிமேல் தளவாட செலவுகள் குறையும். இதனால் தமிழ்நாட்டின் நீண்ட கடற்கரை மற்றும் முக்கிய துறைமுகங்கள் குறைந்த தளவாட செலவுகள், நெரிசல் குறைந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சார்ந்த தொழில் வளர்ச்சி ஆகியவற்றால் பயனடைகின்றன. குறிப்பாக சிமெண்ட், உரங்கள், நிலக்கரி மற்றும் கண்டெய்னர் சரக்குகளுக்கு இது மிகவும் சாதகமானது. மீன்வளம் மற்றும் கடலோர வாழ்வாதாரங்கள் குறித்தும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் மீன்வள மதிப்பு சங்கிலியை வலுப்படுத்துதல், ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பெண்கள் தலைமையிலான குழுக்கள் மூலம் சந்தை இணைப்புகளை உருவாக்குதல், நீர்த்தேக்கங்கள் மற்றும் அமிர்த சரோவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாடு ஆகியவற்றின் மேல் தீவிர அக்கறை செலுத்தப்படும். இது தமிழக மீனவ சமூகங்களுக்கு ஆதரவளிக்கிறது, ஏற்றுமதி திறனை மேம்படுத்துகிறது. பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் கடலோர MSME-களுடன் இணைந்து புதிய திட்டங்கள் செயல்படுகிறது. சென்ற 2023-24 ஆண்டில் தமிழகத்தின் கடல் மீன்வள உற்பத்தி 6,37,441.70 டன்களாகும். 10 பெரிய மற்றும் 4 நடுத்தர மீன்பிடி துறைமுகங்கள், 83 கடல் மீன் இறங்கு தளங்கள், 224 கடல் மீன் இறங்கு புள்ளிகள் மூலம் இது சாத்தியமானது. இதில் கடல்சார் தயாரிப்புகளின் ஏற்றுமதி அளவு 1,34,317 டன்கள் ஆகும். இதன் மதிப்பு ரூபாய் 6,854.22 கோடியாகும். உள்நாட்டு மீன் உற்பத்தி 2,46,576.21 லட்சம் டன்களாகும். சுற்றுலா, பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவில் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர் மேம்படுத்தப்பட வேண்டிய 15 தொல்பொருள் தளங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ் பாரம்பரியத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். சுற்றுலா வழிகாட்டிகள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் கலாச்சார தொழில் முனைவோருக்கு வேலைவாய்ப்பு மேம்படும். சுற்றுச்சூழல் சுற்றுலா திட்டப்படி சென்னை அருகே உள்ள பழவேற்காடு ஏரியில் பறவைகள் நோக்கும் பாதைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புதிய பட்ஜெட்டில் நோய் கண்டறிதல், ஆயுஷ், மறுவாழ்வு மற்றும் மருத்துவ சுற்றுலா ஆதரவு ஆகிய 5 மண்டல மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இது தமிழகத்திற்கு அமோக பலன்களை அளிக்க உள்ளது. ஏனெனில் இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா பயணிகளில் 25% பேரை தமிழ்நாடு ஈர்க்கிறது. எனவே இந்த புதிய மண்டல மையங்கள் சுகாதார வளர்ச்சியை சென்னைக்கு வெளியேயும் பரவலாக்கி, திறன் சார்ந்த வேலைகளை உருவாக்கி மாநிலத்தின் உலகளாவிய சுகாதார சிறப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் மூலம் 1 லட்சம் துணை மருத்துவ வல்லுநர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். இது தமிழக மருத்துவமனைகளின் திறனை வலுப்படுத்துகிறது, மருத்துவ சுற்றுலாவை ஆதரிக்கிறது மற்றும் மாநிலம் முழுவதும் சுகாதார சேவைகளில் குறிப்பாக பெண்களுக்கு திறன் சார்ந்த வேலைவாய்ப்பை விரிவுபடுத்துகிறது. புதிய பட்ஜெட்டில் AVGC எனப்படும் உள்ளடக்க உருவாக்க ஆய்வகங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ் போன்ற பிரிவுகளில் இந்த ஆய்வகங்கள் நாடு முழுவதும் 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழகத்தின் கல்வி மற்றும் திரைப்பட சூழல் ஆரம்பகால டிஜிட்டல் திறன் மேம்பாட்டால் பயனடையும். இது இளைஞர்களுக்கு அனிமேஷன், கேமிங் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்க உருவாக்கத்தில் எதிர்கால வேலைவாய்ப்புகளை பெற உதவும். மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் பசுமை ஆற்றல், முக்கிய தாதுக்கள் மற்றும் தூய்மையான உற்பத்தி ஆகியவற்றுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படுகிறது. முக்கிய தாதுக்களை பதப்படுத்தும் உபகரணங்கள், லித்தியம் அயன் செல் உற்பத்தி, பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள், சோலார் கிளாஸ் வகைகள் விலை கணிசமான அளவில் குறைய உள்ளது. இது கார்களை தயாரிக்கும் தமிழகத்திற்கு மிகவும் சாதகமானது. மின்சார வாகனங்கள், பேட்டரி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை இது ஆதரிக்கிறது. காற்று மற்றும் சூரிய ஆற்றல் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. கிளீன்டெக் சார்ந்த MSME-களை வலுப்படுத்துகிறது. இந்த பட்ஜெட்டில் MSME நிலுவைத் தொகைகளுக்கு கட்டாய TREDS அதாவது விரைவான கொடுப்பனவுகள் வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் MSME-களிடமிருந்து செய்யும் கொள்முதலுக்கு TREDS கட்டாயமாக்கப்படுகிறது. இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்க்கு கடன் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சென்னை ICF, திருச்சி BHEL மற்றும் ஆவடி HVF போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிய MSME சூழலை தாங்கி நிற்கின்றன. TREDS மூலமான விரைவான கொடுப்பனவுகள் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மூலதன அழுத்தத்தை குறைக்கின்றன, வேலை இழப்புகளை தடுக்கின்றன மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்திருக்கும் தொழில் நகரங்களை நிலைப்படுத்துகின்றன.
பொது மூலதன செலவு 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 11வது ஆண்டாக மூலதன செலவு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ரயில்வே, நகர்ப்புற போக்குவரத்து, மின்சாரம், பாதுகாப்பு போன்ற துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மெட்ரோக்கள், துறைமுகங்கள், பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் தொழில்வழி சாலைகள் என உள்கட்டமைப்பு சார்ந்த பொருளாதாரத்தை கொண்ட தமிழ்நாடு இந்த மூலதன செலவினங்களால் பெரும் பயனடையும். இது கட்டுமான பணிகள், தளவாட திறன் மற்றும் நீண்டகால உற்பத்தி திறனை மாநிலம் முழுவதும் மேம்படுத்த உள்ளது. அதேபோல இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதி எனப்படும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பகுதி அளவிலான கடன் உத்தரவாதங்கள் வழங்கப்படும். கட்டுமானத்தில் உள்ள கட்டத்தின் அபாயங்கள் மீது கவனம் செலுத்தப்படும். இது தமிழகத்தில் உள்ள தொழிற்பேட்டைகள், தளவாட மையங்கள் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புகளில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும். தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் தயாராக இருந்தாலும் நிதி அபாயங்களால் தாமதமாகும் சூழலை இது போக்கும். நாம் கூர்ந்து கவனித்தால் மத்திய பட்ஜெட் 2026-27 இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான ஒரு பயணமாகும். இந்த பயணம் தமிழ்நாட்டை முதன்மை எந்திரமாக நிலைநிறுத்துகிறது. இது வெறும் பட்ஜெட் மட்டுமல்ல, இது பண்டைய பாரம்பரியத்தையும் எதிர்கால தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் ஒரு மாநிலத்திற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு ஆவணமாகும். கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், பிரம்மாண்டமான இணைப்பு திட்டங்கள் மற்றும் தொழில்வழி சாலைகள் மூலம் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது மாநிலம் இந்தியாவுடன் சேர்ந்து வளர்வது மட்டுமல்லாமல் இந்தியாவை வழிநடத்துவதையும் உறுதி செய்கிறது. இது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய மோடியின் நிர்வாகமாகும். இது இந்தியாவின் அடுத்த பொருளாதார அத்தியாயத்தை வழிநடத்த தமிழ்நாட்டை தயார்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.